ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஏஇ இல்லைனா என்பிசிஏஎல் இருக்குங்க இல்லையா? டிஏஇனா ஐஜிகார், பிஏஆர்சி, தென் விஇசிசி, ஆர்ஆர் கேட்டு, என்எஃப்எஸ்சி இந்த மாதிரி இருக்குங்க இல்லையா? இந்த இதில் எல்லாமே ஸ்டைஃபன்ட்ரி ட்ரெயினி கேட்டகரி 2ல் ஃபிட்டர் முடிச்சிருக்காங்க. ஃபிட்டர் கேட்டிருக்காங்க இல்லையா? அந்த ஃபிட்டருக்கு உண்டான கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது வந்து லாஸ்ட் இயர் கேட்ட என்பிசிஐஎல்ல ராஜஸ்தான் ஆர்ஆர் சைட்டில் கேட்ட கொஸ்டின் இது. ஓகேங்களா? அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது ஃபுல் வீடியோ 50 கொஸ்டின் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது வந்து ஃபிட்டர் முடிச்சிருக்கவங்க மட்டும்தான் இந்த வீடியோ பார்க்கலாம். ஓகேங்களா? மீதி இருக்கவங்களுக்கு நான் அப்புறம் போடுறேன். ஓகேங்களா? இது வந்து ஃபிட்டர் படிச்சிருக்கவங்களுக்கு உண்டான பதிவு. மேக்ஸிமம் மார்க் வந்து 150, டோட்டல் அலோவ் டைம் வந்து 120, 2 நிமிஷம், 2 மணி நேரம், 120 மினிட்ஸ். ஓகேங்களா? இந்த எக்ஸாமு டோட்டலாக வந்து 50 கொஸ்டினுமே வந்து ஃபிட்டர் டெக்னிக்கல் கொஸ்டின். ஓகேங்களா? ஃபிட்டர் சிலபஸ்லேருந்து எடுத்த கொஸ்டின். இது வந்து அட்வான்ஸ் டெஸ்ட். நீங்கள் வந்து இப்போது என்பிசிஐஎல் மேப்ஸோ இல்லை கைகா இல்லை வந்து இந்த மாதிரி இப்போ ரெக்ரூட்மெண்ட் வந்துருக்குங்க இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா என்எஃப்எஸ்சி வந்து இப்போ எக்ஸாம் டேட் வேறு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா? இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் வந்து கொஸ்டின் வரும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து கொஸ்டின் பார்ப்போம். அட்வான்ஸ் பேப்பர் ஃபார் ஐடிஐ ஃபிட்டர் கேட்டகரி 2 எஸ்டிடிஎம்னா ஸ்டைஃபன்ட்ரி ட்ரெயினி. ஓகேங்களா? ஸ்டைஃபன்ட்ரி ட்ரெயினி /டிஎம்னா ட்ராட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுதான். நீங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்ப்போமா? 1 inch ஈக்குவல்ஸ் டு டேஷ் சென்டிமீட்டர்னு கேட்குறாங்க. 1 inch வந்து எத்தனை சென்டிமீட்டர் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? 1 inch வந்து 25.4 mm. ஓகேங்களா? எம்எம்மில் பார்த்தோம்னா 25.4 mm 1 inch. இப்போ இந்த ஸ்டீல் ரூல்லாம் இந்த பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ரூல் இருக்கும் பார்த்தீங்களா? அதில் பார்த்தீங்கன்னா 1 inch வந்து பின்னாடி பேக் சைடு திருப்பி பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கும். ஆல்ரெடி ஸ்டீல் ரூல் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸ்டீல் ரூலில் பின்னாடி வந்து எழுதியிருப்பாங்க 1 inch வந்து இத்தனை எம்எம், இத்தனை சென்டிமீட்டர் இந்த மாதிரி. 1 inch வந்து 25.4 mm, 2.54 2.54 சென்டிமீட்டர். ஓகேங்களா? 2.54 சென்டிமீட்டர். இப்போ இதில் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேங்களா? 2.54 சென்டிமீட்டர். இதே மாதிரி என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 mm வந்து எத்தனை மைக்ரான் அப்படின்னு கேட்பாங்க. 1 mmனா 1000 மைக்ரான். ஓகேங்களா? 1 மீட்ரு எத்தனை எம்எம் கேட்பாங்க அப்படின்னு கேட்டால் எவ்வளோ? 1000 mm. 1 மீட்ரு ஈக்குவல் டு 1000 mm. தென் வந்து 1 மீட்ரு வந்து 100 சென்டிமீட்டர். ஓகேங்களா? இந்த மாதிரி கேட்பாங்க. 1 மைக்ரான் அப்படின்னு கொடுத்துட்டு ஆப்ஷனில் வந்து நிறையா கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 10⁻⁻6 அப்படின்னு இருந்தாலும் வந்து அது வந்து 1 மைக்ரான் தான். அப்புறம் வந்து 0.001 mm கூட இருக்கலாம். இதுவும் வந்து மைக்ரான் தான். ஓகேங்களா? 1 மைக்ரான் ஈக்குவல் டு 0.001 mm ஆர் 10⁻⁻6. இந்த இதுவும் கேட்கலாம் உங்களுக்கு. 1 மைல் வந்து எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு இந்த கொஸ்டினும் கேட்பாங்க. 1 மைல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.609, 1.6ன்னு கூட சொல்லலாம். 1.6 கிலோமீட்டர். ஓகேங்களா? இதுவும் கேட்பாங்க. தென் வந்து இன்னொன்று கேட்பாங்க மெட்ரிக் டன். 1 மெட்ரிக் டன் வந்து எத்தனை கேஜி அப்படி கிலோ அப்படின்னு கூட கேட்பாங்க. ஓகேங்களா? 1 மெட்ரிக் டன் வந்து மெட்ரிக்ஸ்னு வந்துச்சுனாவே 1000 கேஜி. ஓகே. பிரிட்டிஷ்னு கேட்டாங்க அப்படின்னா 1 டன் ஆஃப் பிரிட்டிஷில் வந்து 1 டன் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா 1016 கிலோ. ஓகேங்களா? 1016 கேஜி. ஓகே. இந்த மாதிரிலாம் வந்து கேட்பாங்க கொஸ்டின். நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் கொஸ்டின் பார்ப்போமா? எ மைக்ரோமீட்டர் ஹேஸ் an error of +0.02 mm. What is the correct value in mm when the micrometer reads 25.41 mm? ஓகேங்களா? இதில் வந்து மைக்ரோமீட்டரில் வந்து ஒரு எரர் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் எரர். ப்ளஸ் போட்டிருக்காங்களா? பாசிட்டிவ் எரர் 0.02 mm. ஓகேங்களா? அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு ரீடிங் எடுத்து சொல்கிறாங்க. அந்த ரீடிங் எவ்வளோ வருதுன்னா 25.41. ஓகேங்களா? 25.41 mm. அப்போ வந்து இதோட ரீடிங் என்ன? கரெக்டு எக்ஸாக்டு. அதாவது பார்த்தீங்களா கரெக்டு வேல்யூ.
கரெக்ட் வேல்யூ வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இது வந்து பாசிட்டிவா, பாசிட்டிவ் எரரா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதில் வந்து மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, 25.41 மைனஸ் 0.02 இதை மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 25.49 25.39. ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, இதுதான் வந்து இது. இப்போ இதுவே இந்த இடத்துல மைனஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த மைனஸில் வந்து நெகட்டிவில் இருந்துச்சுன்னா கூட்டிக்கணும். ஓகேங்களா, நெகட்டிவில் இருந்தால் இதோட வந்து கூட்டிக்கிட்டு ஆன்சர் எழுதணும். பாசிட்டிவ் இங்கே ப்ளஸ் போட்டிருக்கறனால நம்ம வந்து இங்கே வந்து மைனஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, இது என்னென்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து மைக்ரோமீட்டரை வந்து ஜீரோ எரர் செட் பண்ணும்போது ஜீரோவில் வந்து நிற்காம அது ஒரு ரீடிங் காமிக்குது. என்ன ரீடிங் காமிக்குதுன்னா ப்ளஸ்ஸில் காமிக்குது. ப்ளஸில் எவ்வளோ காமிக்குது, 0.02 காமிக்குது. அப்போ வந்து நம்ம ஒரு ரீடிங் எடுக்காமையே வந்து 0.02 காமிக்குது அப்படின்னா நம்ம வந்து எடுக்கிற வேல்யூலேருந்து அதை கழிச்சுக்கணும். ஓகேங்களா, அதுதான். இப்போ இதுவே மைனஸில் காமிக்குது அப்படின்னா 0.02 மைனஸில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எடுக்கிற வேல்யூலேருந்து அந்த 0.02 கூட்டிக்கணும். ஓகேங்களா, இதுதான். இது மாதிரி கணக்கு வந்து நிறைய எக்ஸாமில் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா, கண்டிப்பாக வந்து என்பிசிஎல் மேப்ஸு, அப்புறம் வந்து ஐஜி காரு, என்எஃப்எஸ்சி, பிஏஆர்சி, மும்பை, கல்பாக்கம், அப்புறம் வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா மைசூரு, இந்த மாதிரி இதில் வந்து எல்லா இதுலேயும் எக்ஸாம்லேயும் வந்து இந்த மாதிரியான மாடல் கொஸ்டின் கண்டிப்பாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வி பிளாக் இஸ் யூஸ்டு டு ஹோல்டு ரவுண்ட் பார். த வி பிளாக் யூஸ்வலி ஹேஸ் அன் ஆங்கிள் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் வந்து ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 30 டிகிரி, 60 டிகிரி, 75 டிகிரி, 90 டிகிரி. ஓகேங்களா, வி பிளாக்னாவே 90 டிகிரி. ஓகேங்களா, ஆப்ஷன் டி இதுதான் கரெக்ட் ஆன்சர், ஆப்ஷன் டி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின், தி ஆப்ரேஷன் ஆஃப் த்ரெட்டிங் இன் எ ட்ரில்டு ஹோல் இஸ் கால்டு. ஓகேங்களா, ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, த்ரெட்டிங் பண்ணுறாங்க, ட்ரில் பண்ண ஹோலில் வந்து த்ரெட்டு போடுறாங்க. அந்த ஆப்ரேஷனுக்கு பேர் என்ன பேருன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் என்ன கொடுத்துருவாங்க போகுமா, ஆப்ஷன் ஏ டேப்பிங், ஆப்ஷன் பி ட்ரில்லிங், ஆப்ஷன் சி ரீமிங், ஆப்ஷன் டி கிரைண்டிங். ஓகேங்களா, இப்போ இங்கே டீலேருந்து பார்த்துட்டு கிரைண்டிங்னு என்னது, கிரைண்டிங்கிறது வந்து ஒரு ஜாப் வந்து கிரைண்ட் பண்ணி அதை வந்து ஃபினிஷ் பண்ணுறது, இந்த மாதிரி மெட்டீரியலை ரிமூவ் பண்ணுறது. ஓகேங்களா, ரீமிங்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரில் போடுறோம், ட்ரில் போட்டுட்டு அதை வந்து ஃபினிஷிங் பண்ணுறோம். அந்த ஹோலை ட்ரில் போட்ட ஹோலை வந்து ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு வந்து ரீமர் யூஸ் பண்ணி ரீமிங் பண்ணுவோம். அந்த ரீமர் யூஸ் பண்ணி பண்ணுற ஆப்ரேஷனுக்கு பேர் வந்து ரீமிங்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ட்ரில்லிங்னா தொலை போடுறதுனா ட்ரில் போடுறது. ஒரு பிளேட்லேயோ இல்லை ஒரு வுட்லேயோ வந்து நம்ம வந்து ஒரு ஹோல் வேணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து இப்போ சென்டர் பஞ்ச் அடித்து நம்ம அந்த இடத்துல ட்ரில் போடுவோம். ட்ரில் போடுறது பேர் வந்து ட்ரில் பிட் யூஸ் பண்ணி. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு டேப்பிங்கிறதான் வந்து ஆல்ரெடி இந்த ஆன்சரே பார்த்தீங்கன்னா ஃபோர்த்துக்கு வந்து ஏ தான். டேப்பிங்னா வந்து என்னது, த்ரெட்டு போடுறது. ஆல்ரெடி ட்ரில் போட்ட ஹோலில் வந்து த்ரெட்டு போடுறதுக்கு பேர் தான் டேப்பிங். தி ஆப்ரேஷன் ஆஃப் த்ரெட்டிங் இன் எ ட்ரில்டு ஹோல் இஸ் கால்ட் டேப்பிங். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் 5. While grinding, one must use கிரைண்டிங் பண்ணும்போது நம்ம வந்து மஸ்ட் யூஸ் பண்ணுறது என்னன்னு கேட்குறாங்க. டார்க் கிளாஸ் ஸ்க்ரீன், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி காகல், நெக்ஸ்ட்டு வெல்டிங் ஹெல்மெட்டு, நெக்ஸ்ட்டு வந்து சன் காகல். இதில் பார்த்தீங்கன்னா டார்க் கிளாஸ் ஸ்க்ரீனு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் என்ன, கரெக்டாக ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி காகல். சேஃப்டி கண்ணாடி, அதாவது கண்ணாடி போடுவோம் இல்லையா, நம்ம வந்து கிரைண்டிங் பண்ணும்போது கண்ணில் வந்து அந்த பர்ரோ சிப்போ எதுவும் விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம வந்து சேஃப்டி காகல் போடுவோம். ஓகேங்களா, அதை தான் கேட்டிருக்காங்க. இது ஆன்சர் பி. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு கொஸ்டின் 6, 6வது கொஸ்டின் பார்ப்போம். ஏ பேரிங் ஹேஸ் நாமன்கல்ச்சர் வந்து அந்த பேரிங்கில் வந்து ஒரு நம்பர் எழுதியிருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 6310 அப்படின்னு எழுதியிருக்குது சார். அதில் லாஸ்ட்டு 2 டிஜிட் வந்து 10 இஸ் ரிலேட்டட் டு டேஷ் ஆஃப் தி பேரிங். அந்த லாஸ்ட்டு 2 டிஜிட்டு 10 வந்து இஸ் ரிலேட்டட் டு டேஷ் ஆஃப் தி பேரிங். அது எது ரிலேட்டட் பண்ணி அந்த நம்பர் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. லென்த்து, இன்னர் டயமீட்டரு,
சைஸு, அவுட்டர் டயமீட்டர். ஓகேங்களா, இதுக்கு வந்து என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா இன்னர் டயமீட்டர். ஓகேங்களா, லாஸ்ட் 2 டிஜிட் வந்து என்னத்தை மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா பேரிங்கோட இன்னர் டயமீட்டர் ஆர் சாஃப்ட், அந்த பேரிங் உட்காருது இல்லையா அந்த சாஃப்டோட ஓடி, எது வேணாலும் சொல்லலாம். சாஃப்டோட அந்த பேரிங் மவுண்ட் பண்ணுற சாஃப்டோட ஓடியோ ஆர் பேரிங்கோட ஐடி. ஓகேங்களா, இதுதான் சொல்லலாம். இது எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா, எவ்வளோ இப்போ வந்து பேரிங் ஐடி எவ்வளோ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லாஸ்ட்டு 2 டிஜிட்டோட 2 டிஜிட் இன்ட்டு 5 அதால் பெருக்குனீங்க அப்படின்னா அந்த பேரிங்கோட ஐடி கிடச்சிடும். இது பெருக்குனீங்கன்னா எவ்வளோ வரும்? 10 இன்ட்டு 5 5 50. ஓகேங்களா, 50. இது வந்து பேரிங் ஐடின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இன்னர் டயமீட்டர். ஓகே, இந்த கொஸ்டின் வந்து ஒரு சில இது எக்ஸாமில் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 7th கொஸ்டின். தி குவாலிட்டி கண்ட்ரோல் அலோவ்ஸ் at the most 0.4% defective parts. How many defective parts can be allowed in a production of 500 parts? குவாலிட்டி கண்ட்ரோல் என்ன சொல்கிறாங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோல் வந்து 0.4% வந்து டிஃபெக்டிவ் பார்ட்ஸ் வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஹவு மெனி டிஃபெக்டிவ் கேன் பி அலோவ்ட் இன் ஏ ப்ரொடக்ஷன் ஆஃப், இப்போ வந்து 500 பார்ட்ஸ் நீங்கள் தயார் பண்ணுறீங்க அப்படின்னா எத்தனை பார்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து டிஃபெக்டிவாக இருந்தால் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, இது ஒன்றும் இல்லை, சின்ன ஒரு கால்குலேஷன் தான். ஓகேங்களா, இப்போ 500 பார்ட்ஸ் 500 பார்ட்ஸுக்கு வந்து 500 பார்ட்ஸா, அதில் வந்து 1% வந்து எவ்வளோன்னு பார்ப்போம். ஓகேங்களா, 500 டிவைடட் பை 100 போட்டு அடிச்சிங்கன்னா மேலே 2 0 கீழே 2 0 கேன்சல் ஆகிரும். இது வந்து பார்த்திங்கன்னா 5. ஓகேங்களா, 1% வந்து 5 குவான்டிட்டி. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து இந்த அதுலேயே 0.5னா இதில் பாதி 5ல் பாதி தானே வரும், 2.5 பார்ட்ஸ். ஓகேங்களா, நம்மளுக்கு கேட்டிருக்கிறது என்னது 0.4 அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 2.5க்கு நியரஸ்ட்டாக வர்ற வேல்யூ பாருங்கள் எது இருக்குதுன்னு பாருங்கள், எங்கே பார்ப்போம். ஓகேங்களா, இது வந்து 0.2 கிடையாது, 200 கிடையாது, 2 இருக்குது பார்த்தீங்களா, 20யும் கிடையாது. ஓகேங்களா, 2 இருக்குது. ஓகேங்களா, அப்போ இதுதான் ஆப்ஷன். ஓகேங்களா, இதுதான் இப்படி தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். 2 இதுதான் கரெக்டான ஆன்சர். 7th கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் சி. 8th கொஸ்டின். தி மோஸ்ட் காமன்லி யூஸ்டு ஸ்டாண்டர்ட் லென்த் ஆஃப் ஹாக்ஸா பிளேட் இஸ், நம்ம ஜென்ரலாக வந்து ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுற ஹாக்ஸா பிளேடோட லென்த் வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, இது வந்து ஆப்ஷன் இது வந்து 6 என்ன கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் ஏ 6 இன்ச்சு, ஆப்ஷன் பி 8 இன்ச்சு, ஆப்ஷன் சி 10 இன்ச்சு, ஆப்ஷன் டி 12 இன்ச்சு. ஓகேங்களா, இதுக்கு வந்து ஆப்ஷன் டி 8க்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 12 இன்ச்சு ஹாக்ஸா பிளேடு. ஓகேங்களா, ஹாக்ஸா பிளேடில் இருந்து நிறையா கொஸ்டின் கேட்பாங்க. இது நான் வந்து தனியாக செப்பரேட்டாக உங்களுக்கு நான் கொஸ்டின் வந்து மேக் பண்ணுறேன் இன்னும் இருக்கா. ஓகேங்களா, இது வந்து சும்மா கொஸ்டின் மட்டும் பார்க்குறனால இந்த கொஸ்டின் மட்டும் பார்க்குறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 9th கொஸ்டின். விச் இஸ் த வீக்கஸ்ட் எலமெண்ட் இன் தி ஃப்ளான்ஜ் கப்ளிங் ஜாயிண்ட். ஃப்ளான்ஜ் கப்ளிங் ஜாயிண்டில் வந்து ரொம்ப வீக்கஸ்ட் பாயிண்ட் எதுன்னு கேட்குறாங்க. என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் ஏ ஃப்ளான்ஜு, ஆப்ஷன் பி சாஃப்ட்டு, ஆப்ஷன் சி கீ, ஆப்ஷன் டி வந்து போல்ட். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கீ தான் வந்து வீக்கஸ்ட்டு எலமெண்ட். ஓகேங்களா, எந்த ஒரு இதுலேயும் கீ எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஏதாவது இப்போ கப்ளிங் இருக்குதுன்னா கப்ளிங்கில் வந்து ஓவர்லோட் ஆகுதுன்னா வந்து அந்த கீ வந்து சியர் ஆகிட்டு வந்து நம்மளோட எக்யூப்மெண்ட்டை வந்து பாதுகாக்கணும். அதாவது சாஃப்ட் வந்து டேமேஜ் ஆகாமையோ இல்லை வேறு ஏதாவது பார்ட்ஸ் வந்து டேமேஜ் ஆகாமல் அதோட கீ வந்து அதை சாக்ரிஃபைஸ் பண்ணி வந்து அது உடஞ்சிரும். ஓகேங்களா, உடஞ்சிட்டு கொஞ்சம் ஃப்ரீ ரொட்டேஷன் ஆகிரும். அந்த மாதிரி இருக்கும்போது வந்து நம்மளோட எக்யூப்மெண்ட்டை வந்து பாதுகாக்கும். இதுக்கு எப்போயுமே வந்து கீ இருக்குதுங்க இல்லையா, கீ தான் வந்து எப்போயுமே சாஃப்டஸ்ட்டு பார்ட்ஸ் எந்த ஒரு இந்த எக்யூப்மெண்ட் இந்த மாதிரி இதில். ஓகேங்களா, எப்போவுமே வந்து இது பார்த்தீங்கன்னா மைல்டு ஸ்டீலில் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. கீ வந்து எந்த மெட்டீரியலில் செய்வாங்க அப்படின்னு கூட ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா, எம்எஸ் மைல்டு ஸ்டீலில் செய்வாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு 10th கொஸ்டின். Which of the following is used for transmission of mechanical power? மெக்கானிக்கல் பவர் வந்து எது மூலிமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறாங்க. என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் ஏ செயின், ஆப்ஷன் பி பெல்ட்டு, ஆப்ஷன் சி கப்ளிங், ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் தி அபோவ். ஓகேங்களா, இது கரெக்டாக ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி ஆல் ஆஃப் தி அபோவ்.
செயின் மூலியமாகவும் நம்ம வந்து பவரை டிரான்ஸ்மிட் பண்ணலாம், பெல்ட் மூலியமாகவும் டிரான்ஸ்மிட் பண்ணலாம், கப்ளிங் மூலியமாகவும் பண்ணலாம். ஓகேங்களா. செயின் பார்த்தீங்கன்னா செயினில் இப்போ வந்து சைக்கிளில் பார்த்தீங்களா, சைக்கிளில் வந்து செயின் இருக்குது, அது வந்து பவர் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுது. நம்ம காலில் போட்டு பெடல் முதிக்கிறோம், அந்த பெடல் அந்த இதில் இருந்து பின்னாடி வீலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. இதுவே பைக்கு இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பெல்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வி பெல்ட்டு, ஃப்ளாட் பெல்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த பெல்ட் மூலியமாகவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து கப்ளிங்லேருந்து இப்போ வந்து மோட்டர்லேருந்து பம்புக்கு வந்து பவரை டிரான்ஸ்மிட் பண்ணுறீங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இடத்துல வந்து கப்ளிங் யூஸ் பண்ணுறாங்க. ஆல் ஆஃப் தி அபவ். ஓகேங்களா. ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து 11th கொஸ்டின். ரஸ்ட் இஸ் ஃபார்ம்டு ஃபார் ரியாக்ஷன் ஆஃப் அயன் அண்ட் டேஸ். ஓகேங்களா. இதுக்கு வந்து ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி, O2 ஆக்சிஜன். O2ஓட வினை புரிஞ்சு தான் வந்து அது வந்து ரஸ்ட் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா. இதுதான் கரெக்ட் ஆன்சர் சி. ஓகேங்களா. 11th. நெக்ஸ்ட் வந்து 12th கொஸ்டின். த பீன் ஆஃப் எ கிராஸ்பின் ஹேமர் இஸ். த பீன் ஆஃப் எ கிராஸ்பின் ஹேமர் இஸ். கிராஸ்பின் ஹேமர் வந்து எப்படி இருக்கும், கிராஸ் டு தி ஹேண்டில். ஹேண்டிலுக்கு வந்து கிராஸாக இருக்கும் அந்த பீன் வந்து கிராஸ் டு தி ஹேண்டில். கிராஸ்பின் ஹேமர். ஸ்ட்ரைட் பின் ஹேமர்னா ஸ்ட்ரைட் டு தி ஹேண்டில். ஓகேங்களா. இது 2 கொஸ்டின் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, கிராஸ் பின் ஹேமர், ஸ்ட்ரைட் பின் ஹேமர். அவ்வளோதான். ஓகேங்களா. ஆப்ஷன் பி, 12க்கு பி. நெக்ஸ்ட் வந்து 13. பிராஸ் இஸ் அன் அலாய் ஆஃப். பிராஸ் வந்து என்ன அலாய் அப்படிங்கிற இது வந்து மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு எல்லா எக்ஸாம்லேயும் இதில் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ISRO, BRC, NPCL, டிஃபென்ஸில் எல்லாத்துலேயும் இதை கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா. காப்பர் அண்டு டின்னு. ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, காப்பர் அண்டு டின்னு, லெட் அண்டு டின்னு, காப்பர் அண்டு ஜிங்கு, காப்பர் அண்டு சில்வர். ஓகேங்களா. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ பிராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா காப்பர் அண்டு ஜிங்க். ஓகேங்களா. காப்பர் அண்டு ஜிங்க்கு. ஆப்ஷன் சி வந்து கரெக்டு. ஓகேங்களா. இப்போ வந்து பிரான்ஸ் கேட்பாங்க. பிரான்ஸு வந்து என்ன இது கலவை அப்படின்னு கேட்டாங்கன்னா காப்பர் அண்டு டின்னு. காப்பர் அண்டு டின்னு வந்து பிரான்ஸு, பிராஸ் வந்து காப்பர் அண்டு ஜிங்க்கு. ஓகேங்களா. இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுங்க, இது ரெண்டையும் மாற்றி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா. பிரான்ஸும் பெல் மெட்டலும் வந்து சேம், காப்பர் அண்டு டின்னு தான். அந்த 2 மெட்டலும், பிரான்ஸும் பெல் மெட்டலும் காப்பர் அண்டு டின்னு ரெண்டும் கலந்த கலவை. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன கேட்பாங்கன்னா கன் மெட்டல் என்னென்ன கலந்துருக்குன்னு கேட்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா காப்பரு, டின்னு, ஜிங்க்கு. ஓகேங்களா. இது 3ம் கலந்துருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன கேட்பாங்கன்னா ஹை ஸ்பீட் ஸ்டீல் கேட்பாங்க. HSS அப்படின்னு போட்டிருப்பாங்க, ஹை ஸ்பீட் ஸ்டீல். அதில் வந்து என்னென்ன கலந்துருக்குன்னு கேட்பாங்க. டங்ஸ்டன், குரோமியம், வெனடியம். ஓகேங்களா. என்னென்ன கலந்துருக்கும், டங்ஸ்டன், குரோமியம், வெனடியம். எவ்வளோ பர்சன்டேஜ் கலந்துருக்கும், 18:4:1ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. டங்ஸ்டன் வந்து 18%, குரோமியம் 4%, வெனடியம் வந்து 1%. ஓகேங்களா. இதில் எத்தனை பர்சன்டேஜ்னு கேட்கலாம், இண்டிவிஜுவலாக. இப்போ குரோமியம் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு கூட கேட்கலாம். ஓகேங்களா. இப்போ எஸ்எஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். குரோமியமும் நிக்கலும் சேர்ந்தது தான் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், துரு பிடிக்காது இல்லைங்களா. இப்போது இது வந்து எஸ்எஸ்ல என்ன கலந்துருக்கு அப்படின்னா குரோமியம் இன்ட்டு நிக்கல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து 14. 1 mm இஸ் ஈக்குவல் டு டேஷ் மைக்ரான். 1 mm ஆல்ரெடி நான் சொன்னால் ஃபஸ்ட்டே 1 mm இஸ் ஈக்குவல் டு 1000 மைக்ரான், 1000 மைக்ரான். ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு 15வது கொஸ்டின். ஏ கட்டிங் டூல் யூஸ்டு டு ஃபினிஷ் அண்ட் என்லார்ஜ் எ ஹோல் இஸ் நவுன் அஸ். ஏ கட்டிங் டூல் யூஸ்டு டு ஃபினிஷ் அண்ட் என்லார்ஜ். கட்டிங் டூல் வந்து ஃபினிஷ் அண்ட் என்லார்ஜ் பண்ணுற ஹோலை வந்து என்லார்ஜ் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. இதுக்கு வந்து ஆப்ஷன் சி, ரீமர் தான் வந்து ஹோலை வந்து என்லார்ஜ் பண்ணுறோம், ஃபினிஷ் பண்ணுறோம். ட்ரில் போட்டுட்டு ஹோலை வந்து லைட்டாக, அதிகமாக என்லார்ஜ் பண்ணாது, கொஞ்சமாக என்லார்ஜ் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபினிஷ் பண்ணுறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து 6th கொஸ்டின். தி அபிலிட்டி ஆஃப் எ மெட்டல் டு பி ட்ரான் இன்டு ஒயர் இஸ் எ மெஷர் ஆஃப் இட்ஸ் டேஷ். ட்ரான் இன்டு ஒயர், அதாவது இழுக்கும் கம்பியாக நீளும் தன்மைன்னு தமிழில் சொல்லுவாங்க. கம்பியாக நீளும் தன்மையுடைய மெட்டல் வந்து என்ன இதுவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. டக்டிலிட்டியா, பிரெட்டில்னஸ்ஸா,
மேலேபிலிட்டியா ஹார்ட்னஸான்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. டக்டிலிட்டின்னு என்ன? டக்டிலிட்டிலாம் வந்து கம்பியாக நீளும் தன்மை. ஓகேங்களா. கம்பியாக நீளும் தன்மைனா டக்டிலிட்டி. தமிழில் வந்து கம்பியாக நீளும் தன்மை, இங்கிலீஷில் வந்து டக்டிலிட்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஓகேங்களா. 16க்கு வந்து கரெக்ட் ஆன்சர் வந்து ஏ. பிரிட்டில்னஸ்னால் என்னது? இப்போ கேஸ்ட் அயன்லாம் கீழே போட்டால் நொறுங்கிடுது. பிரிட்டில்னஸ்னால் நொறுங்கும் தன்மை. ஓகேங்களா. ஆப்ஷன் சி. இது வந்து மேலேபிலிட்டி அப்படின்னா இப்போ வந்து ஹேமரிங் பண்ணும்போது வந்து பிளேட்டு தகடாக மாறும் தன்மைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இது. ஓகேங்களா. ஹார்ட்னஸ், இது வந்து ஹார்ட்னஸ். நெக்ஸ்ட் 7th கொஸ்டின். த ஆங்கிள் விச் இஸ் லெஸ் தென் 90 டிகிரி இஸ் கால்டு. ஆங்கிள் இருக்குது, லெஸ் தென் 90 டிகிரி ஆங்கிள் இருக்கிறத வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா. லெஸ் தென் 90 டிகிரி வந்து அக்யூட் ஆங்கிள். ஓகேங்களா. கரெக்ட் ஆன்சர் வந்து பி. அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னா மோர் தென் 90 டிகிரி. ஓகேங்களா. ரைட் ஆங்கிள்னா 90 டிகிரி இருக்கிறத வந்து ரைட் ஆங்கிள்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இது 17க்கு வந்து ஆன்சர் வந்து அக்யூட் ஆங்கிள். 18. நெக்ஸ்ட் கொஸ்டின். Which among the following unit is the largest unit for measurement of angle? மெஷர்மெண்ட் ஆஃப் ஆங்கிள் வந்து லார்ஜஸ்ட் மிகப்பெரிய யூனிட் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. அது பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ, ரேடியன். ஓகேங்களா. ரேடியன். ஸ்மாலஸ்ட் யூனிட் அப்படின்னு கேட்டாங்கன்னா மினிட்ஸ். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா 1 ரேடியன் ஈக்குவல் டு டேஷ் டிகிரி அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா எவ்வளோ சொல்லுவீங்க? 1 ரேடியன்னா வந்து பெருசு. 1 ரேடியன் ஈக்குவல் டு 57.295 டிகிரி. ஓகேங்களா. 59.29 டிகிரி. ஓகேங்களா. 1 டிகிரி ஈக்குவல் டு 1 டிகிரி எத்தனை மினிட்ஸ் அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்பாங்க. நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. 1 டிகிரி ஈக்குவல் டு 60 மினிட்ஸு, 60 மினிட்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து 1 மினிட் இருக்குங்க இல்லையா, 1 மினிட் வந்து எத்தனை செகண்டுன்னு கூட கேட்பாங்க. இது மாதிரியும் கேட்பாங்க. 1 மினிட் வந்து எத்தனை செகண்டு? 60 செகண்டு. ஓகேங்களா. 1 மினிட் வந்து 60 செகண்டு. 1 டிகிரி ஈக்குவல் டு எத்தனை செகண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா 3600 செகண்ட். ஓகேங்களா. இந்த மாதிரியான கொஸ்டின் கூட கேட்குறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட் எக்ஸாமில். அதனால தான் சொல்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் 19. இன் கிரைண்டிங் வீல் ஸ்பெசிஃபிகேஷன் சிம்பிள் வி ரெப்ரசன்ட்ஸ். கிரைண்டிங் வீலில் வந்து ஸ்பெசிஃபிகேஷனில் வின்னு ரெப்ரசன்ட் பண்ணி இருக்கிறது பேர் என்னான்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. அது வந்து என்னது? டைப்ஸ் ஆஃப் பாண்டு. வீனா விட்ரிபைட் பாண்டுன்னு சொல்லுவோம். இது வந்து டைப்ஸ் ஆஃப் பாண்டில் வரும். ஓகேங்களா. 19. ஓகேங்களா. இதில் என்ன இருக்குது? வீன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா விட்ரிஃபைட் பாண்டு. எஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்னன்னு கேட்பாங்க. அது வந்து சிலிக்கேட்னு சொல்லுவோம். ஆர்னா ரப்பரு. ஆர்எஃப்னா ரஃபர் ரெயின்ஃபோர்ஸ்டுன்னு சொல்லுவோம். பின்னா ரெசினாய்டு. ஈனா செல்லாக்கு. எம்ஜினா மெக்னீஷியான்னு சொல்லுவாங்க. மெக்னீஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இதையும் வந்து நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அதுதான். நெக்ஸ்ட் வந்து 20வது கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் primarily a removable type joint. அது primarily ரிமூவ் பண்ணுற ஜாயிண்ட் என்னன்னு கேட்குறாங்க. வெல்டு வந்து ரிமூவ் பண்ணோம்னா அதை வந்து இது உடச்சி தான் எடுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிவிட்டட் ஜாயிண்ட், இதுவும் வந்து கொஞ்சம் இது பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். பிரேஸ்டு ஜாயிண்ட், இதுவும் வந்து உடச்சி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து போல்டட் ஜாயிண்ட். இப்போ வந்து போல்ட்டு போட்டு டைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம் இல்லையா. ரிமூவபிள் டைப். ஆப்ஷன் வந்து டி வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 21. Which one of the following material is used for making a grinding wheel? ஓகேங்களா. Which one of the following material is used for making a grinding wheel? சிலிக்கான் கார்பைடு, லெட் சல்ஃபேட்டு, சோடியம் குளோரைடு, கால்சியம் கார்பனேட். ஓகேங்களா. இந்த மூணுமே கிடையாது. பிசிடி இது மூணுமே ராங்கு. இதில் கரெக்ட் எதுனா சிலிக்கான் கார்பைடு. ஓகேங்களா. 21க்கு வந்து ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. 22. தி ப்ராசஸ் ஆஃப் ப்ரிசிஷன் கிரைண்டிங் ஆஃப் பார்ட்ஸ் வித் லூஸ் டஸ்ட் டைப் அப்ராசிவ் இஸ் நவுன் அஸ். என்ன சொல்கிறாங்கன்னா தி ப்ராசஸ் ஆஃப் ப்ரிசிஷன் கிரைண்டிங் ஆஃப் பார்ட்ஸ் வித் லூஸ் டஸ்ட். இதை கவனிக்கணும். லூஸ் டஸ்ட் டைப் அப்ராசிவ் இஸ் நவுன் அஸ் என்னது? லூஸ் டஸ்ட்னா பஃபிங்.
ஆப்ஷன் டி கரெக்ட் ஆன்சர் பஃபிங். ஹார்னிங்னா இது வந்து ஒரு செமி சாலிட் மாதிரி இது வச்சு ஹார்னிங் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இது பாலிஷிங், இது வந்து லேப்பிங், அதுவும் வந்து லேப்பிங் காம்பவுண்டு போட்டு லேப் பண்ணுவாங்க. ஓகேங்களா, 8 மாதிரி தேய்ப்பாங்க இல்லையா, இப்படி போட்டு அந்த இது வந்து லேப்பிங். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து 23 தி பாயிண்ட் ஆங்கிள் ஆஃப் ஜென்ரல் பர்பஸ் ட்விஸ்ட் ட்ரில் இஸ் டேஷ். ஜென்ரல் பர்பஸ் ட்விஸ்ட் ட்ரில் வந்து 118 டிகிரி. ஓகேங்களா, இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது வந்து மோஸ்ட்லி மேக்ஸிமம் எல்லா எக்ஸாம்லேயும் இது வந்து கேட்பாங்க. ஓகேங்களா, தி பாயிண்ட் ஆங்கிள் ஆஃப் ஜென்ரல் பர்பஸ் ட்விஸ்ட் ட்ரில் இஸ் 118 டிகிரி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 24 த கிரைன் சைஸ் ஆஃப் எ கிரைண்டிங் வீல் இஸ் இண்டிகேட்டட் பை நம்பர். வெரி ஃபைன் கிரைன் சைஸ் இஸ் இண்டிகேட்டட் பை நம்பர் டேஷ். ஓகே, இப்போ வந்து கீழே கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏபிசிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எத்தனை டைப் இருக்குதுன்னா 4 டைப் இருக்குது. ஒன்று வந்து கோர்ஸு, இன்னொன்று மீடியம், இன்னொன்று வந்து ஃபைனு, வெரி ஃபைன். ஓகேங்களா, கோர்ஸ்னால் 10லேருந்து 24 இந்த நம்பருக்குள்ளே இருக்கும். மீடியம்னா 30லேருந்து 60 இந்த நம்பருக்குள்ளே இருக்கும். ஃபைன்னா 80லேருந்து 180. ஓகேங்களா, வெரி ஃபைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 220லேருந்து 600 வரையும் இருக்கும். ஓகேங்களா, இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, த கிரைன் சைஸ் ஆஃப் கிரைண்டிங் வீல்ஸ் இண்டிகேட்டட் பை நம்பர் வெரி ஃபைன். வெரி ஃபைன்னா வந்து 220லேருந்து 600. ஓகேங்களா, இது வந்து கரெக்டு ஆனால் ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி. 24க்கு வந்து டி. நெக்ஸ்ட் வந்து 25 விச் மெட்டீரியல் இஸ் ஹைலி பிரிட்டில். ஹைலி பிரிட்டில் மெட்டீரியல் எதுன்னு கேட்குறாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம சொல்லி போடலாம், கேஸ்ட் அயன் தான் பிரிட்டில் மெட்டீரியல் அப்படின்னு. கேஸ்ட் அயனில் வந்து 2 to 4% கார்பன் இருக்கும். கார்பன் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கிற மெட்டீரியல் எல்லாமே பிரிட்டில் தன்மை வாய்ந்ததாக இருக்கும். ஓகேங்களா, அதனால் வந்து கேஸ்ட் அயன் வந்து பிரிட்டில் மெட்டீரியல். காப்பர், லெட்டு இதெல்லாம் வந்து ஓகே, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, டக்டைல் மெட்டீரியல். நெக்ஸ்ட் வந்து 26 வாட் இஸ் தி கலர் ஆஃப் ஆக்சிஜன் சிலிண்டர். ஆக்சிஜன் சிலிண்டர் இது வந்து வெல்டிங் சாப்டரில், ஐடியில் பார்த்தீங்கன்னா வெல்டிங் சாப்டரில் இருக்கும். வாட் இஸ் த கலர் ஆஃப் அண்ட் ஆக்சிஜன் சிலிண்டர், இது வந்து பிளாக். ஆப்ஷன் பி பிளாக். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 27 SWG ஸ்டாண்டர்ட் ஒயர் கேஜ் இஸ் யூஸ்டு ஃபார் மெஷர்மெண்ட் ஆஃப் டேஷ் அப்படின்னு கேட்குறாங்க. SWனா ஸ்டாண்டர்ட் ஒயர் கேஜ். ஓகேங்களா, இது என்ன பார்க்குறாங்க, ஸ்டாண்டர்ட் ஒயர் கேஜ் வந்து திக்னஸ் ஆஃப் சீட். கரெக்ட் ஆன்சர் வந்து திக்னஸ் ஆஃப் சீட். ஓகே, நெக்ஸ்ட் 28 விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கேன் பி பெண்ட் இன்டு யூ ஷேப். யூ ஷேப்பில் பெண்ட் பண்ணுறது கீழே இருக்கிறதுல எதில் பெண்ட் பண்ணலாம்னு கேட்குறாங்க, என்ன மெட்டீரியலில். கேஸ்ட் அயன் பார் இது வந்து பிரிட்டில் மெட்டீரியல், இது வந்து பெண்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா. மைல்டு ஸ்டீல் பார், மைல்டு ஸ்டீல் பார் வந்து டக்டிலிட்டியாக இருக்கும், நல்லா வந்து நம்ம வந்து பெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்னது, கான்க்ரீட் பார். கான்க்ரீட் பாரில் வந்து பண்ணலாமான்னு கேட்குறாங்க. ஓகே, கான்க்ரீட்டில் வந்து பண்ண முடியாது. கான்க்ரீட்டில் வந்து பண்ண முடியாது, அது வந்து பிரிட்டில் தன்மையை கொண்டது. ஓகேங்களா, ஆல் ஆஃப் தீஸ் இது எல்லாத்துமே அப்படிங்கிறாங்க. ஓகே, இது கிடையாது. இதுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைல்டு ஸ்டீல் பார். மைல்டு ஸ்டீலில் மட்டும்தான் வந்து யூ ஷேப்பில் கீழே கொடுத்துருக்கல வந்து பெண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து 29 விச் இஸ் ஜென்ரலி அப்ளைடு ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் அன்ஈவன்னஸ் ஆஃப் 2 மேட்டிங் பார்ட்ஸ். இப்போ வந்து 2 மேட்டிங் பார்ட்ஸ் இருக்குது, அதில் வந்து இப்போ டாட் மார்க்கோ இல்லை வந்து பள்ளம் மேடு இதெல்லாம் இருக்குங்க இல்லையா, அதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, அன்ஈவனாக இருக்கிறத வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ப்ரூஷியன் ப்ளூ, பெனட்ரண்ட், போத் ஏ அண்ட் பி, நன் ஆஃப் தீஸ். நன் ஆஃப் தீஸ்னால் இதில் கீழே கொடுத்துருக்கல எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். போத் ஏ அண்ட் பின்னா இது ரெண்டுமே கரெக்டு அப்படின்னு அர்த்தம். இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரூஷியன் ப்ளூ. ப்ரூஷியன் ப்ளூ தான் வந்து அந்த 2 மேட்டிங் பார்ட்ஸ் இருக்குங்களா, அதில் வந்து அன்ஈவன்னஸை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 30வது கொஸ்டின். செலக்ட் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆன்சர். த லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் வெர்னியர் காலிபர் இஸ். ஓகேங்களா, இந்த லீஸ்ட் கவுண்ட் வர்ற எல்லா மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வர்ற லீஸ்ட் கவுண்ட் எல்லாமே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, பேசிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ரூல். ஸ்டீல் ரூலோட லீஸ்ட் கவுண்ட் என்னென்னு கேட்பாங்க, 0.5 mm. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து வெர்னியர் காலிப்பர். வெர்னியர் காலிப்பரோட லீஸ்ட் கவுண்ட் என்ன, இந்த கொஸ்டின் தான் 30வது கொஸ்டின் பார்த்தீங்களா, 0.02. ஓகேங்களா, 0.02 வெர்னியர் காலிப்பரோட லிஸ்ட் கவுண்ட். மைக்ரோமீட்டரோட லிஸ்ட் கவுண்ட் என்னன்னு கேட்பாங்க, 0.01 mm.
மைக்ரோமீட்டரோட லீஸ்ட் கவுண்ட் என்னன்னு கேட்பாங்க. மைக்ரோமீட்டர் அப்படின்னு வந்துச்சுன்னா 0.001 mm. ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து படித்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து 31, கிராஃபைட் இஸ் ஏ டேஷ் லூப்ரிகன்ட். கிராஃபைட் வந்து என்ன டைப் ஆஃப் லூப்ரிகன்ட்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, இது வந்து சாலிட் டைப் ஆஃப் லூப்ரிகன்ட். செமி சாலிட்னு கேட்டாங்கன்னா கிரீஸ் வரும். ஓகேங்களா, செமி சாலிட்னு பார்த்தீங்கன்னா கிரீஸ் வரும், சாலிட்னு பார்த்தீங்கன்னா கிராஃபைட். ஓகேங்களா, கிராஃபைட், மைக்கா இதெல்லாம் வந்து சாலிடில் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 32, த புஷ் பேரிங் இஸ் ஜென்ரலி மேட் ஆஃப் கன் மெட்டல். ஓகேங்களா, எங்கே இருக்குது? இதில் இல்லை, கன் மெட்டல் இல்லைன்னா பிரான்ஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா, 32க்கு வந்து கன் மெட்டலும் கொடுப்பாங்க, இது வந்து பிரான்ஸும் கொடுப்பாங்க. 32க்கு வந்து ஏ பிரான்ஸ். கன் மெட்டல் இருந்தால் கன் மெட்டல் போடுங்க, இல்லைனா பிரான்ஸ் போடுங்க. ஓகேங்களா, 33, millimeter scale in a micrometer is marked on. millimeter mm scale in a micrometer marked on. mm வந்து ரீடிங் வந்து எந்த இதில் போட்டிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஸ்பிண்டிலா, ரேட்சட்டா, திம்புலா, பேரலான்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸ்பிண்டில் கிடையாது, ஸ்பிண்டிலில் போட்டிருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னது, ரேட்சட்லேயும் போட்டிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா, ரேட்சட்லேயும் போட்டிருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து திம்பிள்னா அந்த வந்து ஒரு ஷார்ப்பாக வரும் இல்லையா, ஒரு சம் டிகிரியில், அதில் கிடையாது, திம்பிளில் கிடையாது. பேரல்ங்கிறது வந்து பேரல்னால் உருண்டையாக இருக்குமா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த இதில் வந்து பேரலில் தான் வந்து போட்டிருப்பாங்க. 0 போட்டு 0லேருந்து 1, 2, 3, 4, 5 mmன்னு மேலே போட்டிருப்பாங்க. கீழே வந்து டிவிஷன் பார்த்தீங்கன்னா 1னா கீழே 1க்கும் 2க்கும் இடையில வந்து 0.5, கீழே ஒரு 0.5 கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இது. ஓகேங்களா, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா திம்பிள். அதில் வந்து 0, ஒரு டிவிஷனோட வேல்யூ எவ்வளோ இருக்கும், 0.01 mm இது இருக்கும். இதில் வந்து மினிமம், பேரலில் மினிமம் எவ்வளோ போட்டிருக்குன்னா 0.5. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு 34, தி டயமீட்டர் ஆஃப் எ ஹோல் இஸ் மெஷர்டு பை. என்னது, டெப்த் மைக்ரோமீட்டர். இது கிடையாது, டெப்த் மைக்ரோமீட்டர் வந்து டெப்த்தை மெஷர் பண்ணுறது. டயல் கேஜ் இதுவும் கிடையாது. இன்சைடு மைக்ரோமீட்டர். ஓகேங்களா, இன்சைடு மைக்ரோமீட்டர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்னது, அவுட் சைடு மைக்ரோமீட்டர்னா ஓடி. இப்போ வந்து ஒரு சாஃப்ட் இருக்குன்னா ஓடியை வந்து மெஷர் பண்ணுறது அவுட் சைடு மைக்ரோமீட்டர். இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சி, இன்சைடு மைக்ரோமீட்டரை வச்சு தான் வந்து நம்ம வந்து ஒரு ஹோலோட டயமீட்டரை மெஷர் பண்ண முடியும். ஓகேங்களா, தென் நெக்ஸ்ட்டு 35, லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் பெவல் ப்ரொட்ராக்டர் இஸ். இது வந்து ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 டிகிரி. 5 டிகிரிங்க 5 மினிட்ஸ். ஆப்ஷன் பி, 5 மினிட்ஸ்னு சொல்லுவோம். லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் பெவல் ப்ரொட்ராக்டர் இஸ் 5 மினிட்ஸ். நெக்ஸ்ட்டு 36, காம்பினேஷன் பிளேயர்ஸ் ஆர் நாட் யூஸ்டு ஃபார். எதுக்கு யூஸ் பண்ண மாட்டோம், கட்டிங், ட்விஸ்டிங், ஹேமரிங், ஹோல்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதனால ஹேமரிங் வந்து இதில் வந்து பண்ண மாட்டோம். ஓகேங்களா, மீதி எல்லாமே கட்டிங் பண்ணுவோம், ட்விஸ்டிங் பண்ணுவோம், ஹோல்டிங் பண்ணுவோம், ஹேமரிங் வந்து பண்ண மாட்டோம். ஓகேங்களா, கரெக்டான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி, ஹேமரிங். 37, a tap is broken at a surface of the workpiece. This broken tap can be removed by using. டேப் வந்து நம்ம வந்து உடஞ்சி போச்சுன்னா அதை எதை வச்சு நம்ம ரிமூவ் பண்ணோம்னு கேட்குறாங்க. பஞ்சை வச்சு ரிமூவ் பண்ணோமா, கட்டிங் பிளேயரா, டேப் எக்ஸ்ட்ராக்டரா, வெல்டிங்கா, எதை வச்சு ரிமூவ் பண்ணுவோம்? கரெக்டான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி, டேப் எக்ஸ்ட்ராக்டரை வச்சு தான் வந்து நம்ம வந்து உடஞ்சி போனால் இதை வந்து ரிமூவ் பண்ணுவோம், டேப்பை வந்து. நெக்ஸ்ட்டு 38, சூஸ் மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆன்சர். டிசைரபிள் ஹார்ட்னஸ் இன் எ ஃபைல் இஸ் ஜென்ரலி. ஃபைலோட ஹார்ட்னஸ் எவ்வளோ இருக்கும்? ஆப்ஷன் பி, 60 HRC. ஓகேங்களா, 60 HRCனா ராக்வெல் ஹார்ட்னஸ் சி. ஓகேங்களா, ராக்வெல் ஹார்ட்னஸ் சின்னு சொல்லுவாங்க, 60 HRC. நெக்ஸ்ட்டு 39, which of the following cannot be used for looking of
லாக்கிங் ஆஃப் ஏ போல்ட் லாக் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணாதது எதுன்னு கேட்குறாங்க. ஒயரை வச்சு லாக் பண்ணலாம், டிஸ்க் வாஷரை வச்சு லாக் பண்ணலாம், நட்டை வச்சு லாக் பண்ணலாம், ஸ்பேனரை வச்சு லாக் பண்ண முடியாது. ஓகேங்களா, இது கரெக்ட் ஆன்சர் என்னது 39க்கு வந்து டி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் 40. இட் இஸ் சிமிலர் டு ஸ்க்ரூ பட் இட் ஹேஸ் நோ ஹெட் அண்ட் இட் ஹேஸ் த்ரெட்ஸ் ஆன் போத் எண்டு. சென்டர் போர்ஷன் ஹேஸ் நோ த்ரெட், இட் இஸ் கால்ட். ஓகேங்களா, இப்போ ஒரு இதில் வந்து 2 சைடும் வந்து த்ரெட் இருக்குது, ஹெட்டு கிடையாது, சென்டரில் வந்து த்ரெட் இல்லை. ஓகேங்களா, அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் என்னன்னு கேட்டால் ஸ்டட்டு. ஆப்ஷன் டி ஸ்டட்டு. ஓகேங்களா, டி ஸ்பின்னர் கிடையாது, நட்டு கிடையாது, போல்ட்டு கிடையாது, ஸ்டட்டு தான் வந்து அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஆப்ஷன் டி கரெக்ட் ஆன்சர். 41. டேஷ் இஸ் நாட் ஏ லாப்பிங் காம்பவுண்ட். கீழே இருக்கிறதுல வந்து எது லாப்பிங் காம்பவுண்ட் இல்லைன்னு கேட்குறாங்க. 41 கொஸ்டின். ஓகேங்களா, அது சிலிக்கான் கார்பைடு, அலுமினியம் ஆக்சைடு, அயன் கார்பைடு, போரான் கார்பைடு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அயன் கார்பைடு. அயன் கார்பைடுங்கிறது வந்து ஒரு லாப்பிங் காம்பவுண்ட் கிடையாது. சிலிக்கான் கார்பைடு இருக்குது, அலுமினியம் ஆக்சைடு இருக்குது, போரான் கார்பைடும் இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் அயன் கார்பைடுங்கிறது வந்து கிடையாது. ஓகேங்களா, இதில் வந்து லாப்பிங் பண்ண மாட்டோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஃபில்லர் கேஜ் இஸ் யூஸ்டு டு செக். இது எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் தப்பாக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபீலர் கேஜ்னு சொல்லுவோம். ஃபீலர் கேஜ் இஸ் யூஸ்டு டு செக் டேஷ். எதை செக் பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, கேப் பிட்வீன் 2 மேட்டிங் பார்ட்ஸ். 2 மேட்டிங் பார்ட்ஸ் கடையில் இருக்கிற கேப்பை வந்து செக் பண்ணுவோம். வந்து எதை வச்சு செக் பண்ணுவோம்னா ஃபீலர் கேஜ் வச்சு செக் பண்ணுவோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு 43. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ கட்டிங் டூல் மெட்டீரியல். கீழே இருக்கிறதுல வந்து எது கட்டிங் டூல் மெட்டீரியல் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஹை ஸ்பீட் ஸ்டீலு கட் பண்ணுவோம், டங்ஸ்டன் கார்பைடு இருக்குது, செராமிக் இருக்குது, ராட் அயன். ஆப்ஷன் டி ராட் அயன் வந்து கிடையாது. இதில் வந்து கட்டிங் டூல் செய்ய மாட்டோம். ஓகேங்களா, 43க்கு டி. நெக்ஸ்ட்டு 44. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் த்ரெட் ஆங்கிள் ஆஃப் மெட்ரிக் த்ரெட் இன் டிகிரி. மெட்ரிக் த்ரெட் இன் 6 டிகிரி. இது வந்து 60 டிகிரி. ஆப்ஷன் ஏ 60 டிகிரி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் 45. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் அட்ராக்டட் பை ஏ மேக்னெட். அதாவது காந்தத்தால் ஈர்க்க முடியாத தன்மை உள்ளது எது அப்படின்னு கேட்குறாங்க. SS410, SS316, கார்பன் ஸ்டீல், ஆல் ஆஃப் தி அபோவ் அப்படின்னு சொல்கிறாங்க. SS410 வந்து காந்தத்தை வந்து ஈர்க்கும். SS316 316 வந்து காந்தத்தால் ஈர்க்கப்படாது. ஓகேங்களா, அது வந்து இதுக்கு 45க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி SS314. ஓகே, நெக்ஸ்ட் 46. கைடு பின் இஸ் கால்டு. கைடு பின் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டவல் பின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் ஏ டவல் பின். ஓகேங்களா, நெக்ஸ்ட் 47. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இஸ் ஜென்ரலி மேட் ஃப்ரம் அயன் அண்ட் குரோமியம் Cr. ஓகேங்களா, 47க்கு வந்து ஏ. நெக்ஸ்ட் 48. கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் அசிட்டிலின் இஸ். ஓகேங்களா, கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் அசிட்டிலின் இதுக்கு பார்த்தீங்கன்னா 48க்கு பி C2H2. இது கெமிக்கல் ஃபார்முலா வந்து C2H2ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து 49. கன்வெர்ட் 4/5 இன்ட்டு டெசிமல். இதை வந்து 4யும் 5யும் அடிச்சிங்கன்னா எவ்வளோ வரும்? 0.808 0.8 டி. ஆன்சர் டி. என்ன பண்ணுவீங்க? 4/5 போடுவீங்களா? 5ஆல் அடிக்க முடியாது, மேலே ஒரு 0 சேர்த்துக்குவீங்க. 0 சேர்த்துக்கிட்டா 1 5 5 2 5 10 8 5 40 8 புள்ளி குத்தி புள்ளிக்கு அப்புறம் 8 அப்போனா 0.8. ஓகே, நெக்ஸ்ட்டு 50. லாஸ்ட் கொஸ்டின். சூஸ் மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆப்ஷன். ஃபுல் ஃபார்ம் ஆஃப் PSI இஸ் டேஷ் பர் ஸ்கொயர் இன்ச். PSIனா பவுண்ட் பர் ஸ்கொயர் இன்ச். ஓகேங்களா, எத்தனை